வர மாமா எங்க சண்டிக்கு என்னுடைய அழகு இருக்கு பாரு சும்மா 32 அழகு அழகு பார்த்து ஆசைப்பட்டாங்க பயனுடா பட்டு சண்டைக்கு வரல சண்டைக்கு வரல ஒண்ணு பிடிச்சி தின்னு போனோம் நானும் அந்த துரியோதனும் பங்காளி நான் செத்த அவன் தலை கட்டுவான் நாங்க எதுக்கு சண்டைக்கு வந்தோம் பிடி மண்ணுக்காக நான் சண்டைக்கு வந்தேன் ஆனா இவன் 2 பேரும் உட்கார எதுக்கு வந்தாலும் தெரியுமா அத பிடி பிண்டத்துக்காக மாமா போட்டா இல்ல மெச்சு போட்டா எனக்கு வர்ற கோவம் எனக்கு வர்ற கோவம் ஒரே அவன் திரும்ப வந்துக்கிறான் எந்த படம் திரும்ப வந்துக்கிறான் அது கருத்தில் கண்டிப்பா நல்ல நேரத்தில் ஞாபகம் பண்ணோம் கரத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷனை ஞாபகம் மட்டும் இந்த ஆதிசேஷனை ஜெயிக்கணும். ஆமா மாமா நாகேந்திரன் தூங்குறான் மாமா கரெக்டா சொன்ன மாமா இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகணும் தூங்குறவனை ஜெயிப்பணும் அந்த வேலை சுகப்படாது. அதனால என்னுடைய நாகேஸ்வரன் அசுந்தரன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். இவனுக்கு எப்படியாவது கோபதீபம் தீவார்த்தத்தை காட்டி அவன் எழுப்ப வேண்டும். ஐயா பூஜை கண்ணன் மாமா ஏசியா மாமா முத பானத்தை எடுத்து யாகலாம் என்று எடுக்கும் பொழுது
நிறுத்தி தெரிகிறேன் மாமா. மாமா பேச்ச கேளு. இந்த நாயத்தை அவனுக்கு எங்கே குறி வைத்திருக்க? அசுத்தனா போடா 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 பாய் போடா. அசுவசன துடிக்கிறான் மாமா. அவன் துடிச்சா அப்படி புண்ணு தட்டுல போடு. சல்லி ஆடுறானா கட்டிகார ஆடாதடா. அவனுக்கு எங்கே குறி வைத்திருக்க? அவன் எங்க குறி வைத்திருக்க? எங்க குறி வைத்திருக்க? அவன் தேர்ந்த போட்டு வைக்கிறானே. அவன் சென்னைக்கும் தேர்ந்த போட்டுக்கு மத்தியில குறி வச்சுக்கிறான் மாமா. சிரசுக்கும் தேர்ந்த போட்டுக்கு மத்தியில. அங்க இருக்கிற சாதாரண ஆள் இல்ல, நாயக்கார தூக்கு செய்திடுவான். மாமா வச்ச கேளு. அவனுக்கு எங்க திரும்ப குறி வைக்கிற? எங்க குறி வச்சா சாக மாட்டான். ஏன்னா சொல்லுவார், இந்த உண்டி கமலத்துக்கு மேல உண்டி கமலத்துக்கு மேல நாய்க்கு கீழே 8 மாசத்துல விடலாம். ஆமா, நாசிக்கும் இந்த மார்புக்கும் மத்திய குறி என்ற அப்படியே நீ சொல்ற பிரகாரம் நான் வச்சு குறி விடுற. நீ சொல்ற பிரகாரம் அந்த கம்மியாடி செத்துருவான். யாரு செத்துருவான்? அடிச்சு செத்துருவான். அப்படி செத்த உடனே இந்த பேருக்குள்ள யாருக்கு வர்றது? சல்லிய சொன்னாரு. சொன்ன பிரகாரம் அர்ஜுன செத்துட்டான். அதனால சல்லிய மாமா இல்லைன்னா இந்த கர்ண ஒரு மயிறு கொடுக்க மாட்டான் அப்படின்னு பேரு பூரா உனக்கு வரும். கூத்து பண்றான்டா மாமா மாமா வண்டி ஓட்ட வந்தா வண்டி மட்டும் நீ ஓட்டு. இந்த பேருக்கு எனக்கு எப்படி எனக்கு தெரியும். புரிஞ்சா வண்டி ஓட்டு. நான் இல்லைன்னா உங்க கேட்க பேச்சு கேட்கலாம். உனக்கு நான் ரதம் ஓட்ட மாட்டேன். ஆமா, அப்படியே நீ சொல்ற பிரகாரம் குறி வச்சு அவன் செத்து விட்டான். அவனை சுற்றி 4 சேராங்குது. 4 பொண்டாடிக்குது. அவன் பொண்டாடி நான் பார்த்துருக்கேன். நம்பர் வாங்கி வந்து பாப்பாலே நான். சரி, அதனால ஆமா நான் நீ சொல்ற பிரகாரம் நான் குறி வைக்க மாட்டேன். உக்காரியா இல்ல போறியா? கேட்க மாட்டேன். போடா போடா போடா. யாரு கேட்டா வச்சுக்கா. உனக்கு நீ ஒரு அருமையான ஒரு கவிதை எது போனா எது வந்து எனக்கே என்ன என் மதியாது சரியாக இருந்து விட்டா. மதியது சரியாக இருந்து விட்டா. இந்த மயிறு மாமா மாமா கிட்ட மாமா என் மதியது சரியாக இருந்து விட்டால். மதியது சரியாக இருந்து விட்டால். இந்த மயிறு சல்லியானோ போனா என்ன? அதனால எடுத்து அதுல மீது அர்ஜுனுடைய சிரம் குடி என்றால் என்னடா வேற மாதிரி தப்பி விட்டது. அவன் சிரிக்க வச்சவர் அது ஏன் தெரியவில்லை. இந்த சிலோகத்தில் முடி மட்டும் தான் கிடைத்து விட்டது. என்னை மறுபடியும் எடுத்து விட்டால் அவன் நல்லா பிடித்து வருகிறேன். நாகேந்திரா, அர்ஜுனுடைய சிரம் கிடைக்கவில்லையா? 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 துரோகி, சண்டாளா, பாவி, எனக்கா இறந்தாலும் அர்ஜுனுடைய சிரத்தை நான் கொள்வேன் கொள்வேன் என்று நினைத்தாயே. டேய் நாகேந்திரா, ஆடா இதற்காக நான் உனக்கு எப்படி தெரியுமா இருந்தேன்? ஆனா ஒரு நாள் வந்து ஒரு நாளைக்கு
60 கூட பாலை வைத்து வளர்த்து கொண்டு வந்தனே இதற்காடா ஆடா வெக்க உனக்கு ஏது இல்ல உனக்கு மானம் இல்ல என்னல ரோகி ஐயா கண்ணமகராஜ் ஏய் எப்படி நான் அவனை நினைச்சு கொண்டு வளர்த்து கொண்டிருந்தேன் மறுமுறை என்று உடி என்று கேட்கின்றாயே நான் எதிரி வேண்டாம் ஆனா என் தாயிட்டா சொன்ன வார்த்தை ஒரு கணக்கு மேல் மறு கணக்கு நான் சத்தியம் செய்திருக்கேன் இப்ப என்ன ஒரு வரையும் நீ உலகிட்டு தெரிவிக்கிறாயே ஒன்று கேட்டு போறேன் மறுபடியும் எடுத்து விடு அவர் வீரனா அட உண்டாக வீட்டுக்கு வீட்டுக்கு கண்டகம் இணைத்து விட்டாயே பால் குடித்த வீட்டிலே பகை நினைத்து விட்டாயே நான் எந்திரா இனிமேல் என் முகத்துல முடிக்காது எங்காச்சு போட ஏய் அஜேந்திரா அது மட்டுமா அட தொடமாட்டே தொடமாட்டே தொடமாட்டேன் நான் விடமாட்டேன் என் முகத்திலே முடிக்காத ஓடிப்போம் ஐயா கர்ணமகாராஜரே என்ன இருந்தாலும் உன் வீட்டிலே ஒரு நாளைக்கு பால் குடித்து விட்டு எப்ப என் விடலையோ இந்த கிழமை உன் அந்த ரதத்தேட்டிலே என் உயிரை மாற்றிக் கொள்கிறேன் மாமா 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 அவரு போய்விட்டார் விட்டோம் இந்த மந்திரவாளை விட்டோம்ல இந்த மந்திரவாளை ஆலயமாக்கமாக வருகிறது சார் எது மூலமா வரட்டும் மந்திரவாளை விட்டு பார்த்தோம் இப்ப கற்பனை தேர் ஒன்று இருக்கிறது இந்த கற்பனை தேரை சுற்றி ஒரு நிறுத்தி அவன் அடிக்கணும் பாவி இந்த கற்பகத்தேரை கற்பகத்தேரன் கூட சாய்ந்து அந்த கண்ணனுடன் ஆறாம் முடிச்சு கொடுத்த சாபத்தினார் ரதமானது மாட்டி ரதத்தை விட்டு கீழே இறங்கி இருக்கிறான் அவன் கையில எந்த ஆயுதம் இல்ல மாமா நீ சொல்வது நியாயமா ஆமா நானோ பாரத போர் வீரர் அப்படி அவன் சரணாகப்பட்டவன் கையில எந்த ஒரு ஆயுதம் இல்லாத செத்த பாம்பை போல கிடக்கிறான் நான் பாரத போர் வீரர் நான் போய் செத்த பாம்பு அடிச்சா எனக்கு மரியாதையாகாது செத்த பாம்பு அடிச்சு நான் சொல்றேன் நான் போய் செத்து விடவனால் யுத்தத்தில் கையில் வாள் இல்லாத போது அந்த வாள் இல்லாதவனை கொண்டாங்களே ஆயுதம் இல்லாதவனை நிராயுதபாணியாக இருக்கிறவனை கொண்டாங்களே நீதி இல்லையா அதனால இதுதான் சத்தியம் அதனால பானத்தை விடு சரியா போச்சு சொல்லமா அந்த மாயவன் உரைத்த பத்தி ஆச்சுல
மைத்துனா ஆமா. ஒரு பானம் விட்ட பிறகு அவன் மார்பை துளைத்தது மறுகடையை விட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவன் பாலும் மலர் மாலுமையா போய் விடுது. என்ன காரணம் கேட்கிறேன்? என்ன காரணம்? செய்த தான தர்மம் அப்படி. அதனால நீ ஒரு வாரமாயிரு, நான் போயிட்டு வரேன். நீ பாத்துக்கிறியா? நீ போய் வாங்க, நான் பேசுகிறேன்.